ஹாய் ஆமி, நான் உங்கள் ஜெஸி. ஸோ டீல் ஆஃப் பிஸ்னஸ் மேரேஜ் அதோட ஃபோர்த் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க போயிடலாம் வீடியோக்குள்ள. வாங்க வாங்க. இப்போது டே தான். ஜங்குக் என் கை விட போறியா இல்லையா? பாரு ஜங்குக், கை விடு ஃபஸ்ட்டு. ஏ முடியாதுடா, கம்முன்னு வந்துடும். ஏ ஜங்குக் என்னை விடு, நான் வெளியே என்னது வெளியே போகணுமா? இங்கே வா செலோ நீ அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி ரூம்குள்ளே தான் போகிறாங்களே. இப்போது டே தான் டோர்கிட்டே நிற்கிறாரு. ஜங்குக் போயிட்டு பெட்டில் உட்காந்துட்டு, டே இங்கே வா, கிட்ட வா. முடியாது. எதுக்காக ஜங்குக் இப்படிலாம் பண்ணுற நீ? எனக்கு நீ என்ன பேசுன ஞாபகம் இருக்கா உனக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி? டே அது கல்யாணத்துக்கு முன்னாடி டே. இப்போது நம்ம லைஃபே வேறு. ஜங்குக் கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே லைஃபே வேறையா? எனக்கு புரியலை. பாருட்டே, நீ என்னோட ஒய்ஃப், புரியுதா? இல்லை ஜங்குக், எனக்கு எனக்கு புரியல, என்ன சொல்ல வர நீ? நீ ஃபஸ்ட்டு ஓப்பனாக பேசு என்னன்னாலும். சரி ஓகே, ஓப்பனாக பேசுகிறேன். நீ நீ இருக்கலா, நீ என் கூடவே இருக்கணும். வெளியெல்லாம் போகக்கூடாது. கூப்பிட்டு போனாலும் நான் தான் கூப்பிட்டு போவேன், புரியுதா? உன் ஃப்ரெண்ட்ஸு மட்டை அதெல்லாம் கிடையாது. என் கூட மட்டும்தான் இருக்க, புரியுதா? ஜங்குக், இது என்ன சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ? ஏய் என்னது சைக்கோவா? கிட்ட வாடா. இல்லை நான் வரல. பாரு ஜங்குக், நீ இந்த டிஸ்டன்ஸில் இருந்தே பேச, எனக்கு நல்லா காது கேட்குது. எனக்கு கேட்கல நீ பேசுறது, கிட்ட வா. இல்லை நான் சத்தமாக பேசுகிறேன். என்ன வேணும் உங்களுக்கு? நான் ஏன் போகக்கூடாது? நீ யார் என்னை தடுக்கிறதுக்கு? யாரா நான்? டே நான் உன்னோட ஹஸ்பண்ட்ரா. ஒரு ஹஸ்பண்ட் சொன்னால் ஒன்னாட்டி கேட்கணும்டா, கரெக்டு தானே? அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நடந்து வராரு. டே உடனே பாருச்சங்கோ, நீ அதே இடத்துல நெல், கிட்ட வராத. ஏன் வந்தா என்ன? எனக்கு எனக்கு பயமாக இருக்கு உன்னை பார்த்தாலே. எனது பயமாக இருக்கா? என்ன பார்த்தாடா? டேய் செல்லும், நான் உன் ஹஸ்பண்ட்ரா, உன் புருஷன்டா. பாருச்சங்கோ அங்கேயே நின்று உனக்கு அவ்வளோதான். சரி ஓகே, நான் நிற்கிறேன். சரி சொல்லு, நான் முக்கியமா இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா? ஜங்குக், நீ இப்போ வந்தவன். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஓ இப்போ வந்தவன் நான். சரி சரி, இப்போ வந்தவன்னு குத்தி காட்டுறேன், அப்படி தானே? அப்போது இப்போ வந்தவனுக்காக என்னை தூக்கி போட்டு எப்போத்துலேருந்தோ இருக்கவங்கக்கிட்ட போவேன், கரெக்டு தான்? நான் இப்போ வந்தேன் தானே? சரி சரி சரி, என்ன பார்ட்டிக்கு போகிறீங்க? ரீயூனியன். ஓ ரீயூனியன், ஓகே சரி வந்து படு. ஜங்குக், என்ன எதுக்கு வந்து படுன்னு சொன்னேன்? முடியாது, நான் நான் போயே ஆகணும் ஜங்குக். என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை இன்வைட். சும்மா என்னடா ஃப்ரெண்டு இரு வந்து போடுறா. இல்லை படுன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்து பொறுமையாக வந்து அவனோட பில்லோ எடுத்து கீழே வச்சுட்டு படுக்கலான்னு போகிறாரு. அப்போது ஜங்கு கீழே இருக்க பில்லோ எடுத்துகிட்டு, என்ன கீழே படுக்கிற? நான் கீழே தான் 2 நாளாக படுத்துட்ருக்கேன், இப்போவும் அப்படியே படுத்துக்கிறேன், அந்த பில்லோவை மட்டும் கொடுங்க. மேலே படு. ஜங்கு வேண்டாம், நீங்கள் அந்த பில்லோவை கொடுங்க. மேலே படுன்னு சொன்னேன். அப்புறம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்ம அம்மா? சொல்லு, என்ன நினச்சேன்? எனக்கு என்ன? நீ அந்த பில்லோவை கூட முடியாது. மேலே வா, மேலே வந்து படு, என் கூட வந்து படு. ஜங்கு, நீ ஏதாவது பேசிகிட்டே இருக்காத, தயவு செஞ்சு. எனக்கு பில்லோ கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே தரையில் படுத்துக்கிறாரு. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, டேய் எழுந்துருடா, கோல்டு பிடிக்கும்டா தரையில், எழுந்துருட்டே. என் மேலே அக்கறைலாம் இருக்கா உங்களுக்கு? சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு திருப்பி. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, டேய் அக்கறை இல்லாமையாடா இருக்கும், எழுந்துருடா. முடியாது ஜங்குக், நீ என்ன வேணால் பேசிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் இந்த இடத்த விட்டு எழுந்துக்க மாட்டேன். ஓ என்ன வேணால் பண்ணிக்கோ, அப்படி தானே? இல்லை, என்ன வேணால் பேசிக்கோ. நீ எல்லாம் பேட் மைண்டாக தான் யோசிப்பான் போலேவன். ஓ ஏய் பொண்டாட்டி, பாரு ஜங்குக், அப்படிலாம் கூப்பிட்டாத. என்ன ஒரு மாதிரி இருக்கா உடம்பு?
என்ன பேசுகிற? இல்லை உடம்பு சிலுக்குதான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் சிலுக்கல. ஃபஸ்ட்டு தள்ளி போறியா? எதுக்கு இப்போ என் டைஸில் கை வச்சிருக்க? கையிட. என் முன்னாடியே தான் சொல்கிறேன். உனக்கு என்னடா வந்தது? அது நான் தான், இது என்னோடது. நீ தொடுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. ஓ, உரிமையே இல்லாமல் போயிடுச்சா புருஷனுக்கு? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டே வந்து ஒரு மாதிரி சைடாக படுத்திருப்பார். நீஸ்லாம் வந்து ஸ்டொமக் கிட்ட வர வரைக்கும் ஒரு மாதிரி இசட் மாதிரி படுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி டீ வந்து படுத்திருக்காரு. ஜங்குக்கு அப்படியே அவனோட சைடு ஹிப்பில் வந்து அப்படி தலை வச்சு படுத்துக்கிறாரு. டீ பார்த்துட்டு, என்ன ஜங்குக்கு பண்ணுற? கிழந்துரு. முடியாது, நல்லாயிருக்கு பா, என்ன ஷேப்பாக இருக்குது. இங்கே தலை வச்சு படுத்தா நல்லா தூக்கம் வரும் போலையே. ஐயோ ஜங்கு, கிழந்துரு ஜங்கு, எனக்கு வெயிட்டாக இருக்கும் மண்டை. என்னது மண்டை வெயிட்டாக இருக்கா? ஒய்யால் சாவடிச்சிருவோண்டா. இதுக்கே வெயிட்டுன்ற? இன்னும் நிறைய வெயிட்டு நீ பார்க்க வேண்டியது இருக்குது. ஜங்கு, என்ன பேசுகிற நீ? சரி, தேர்ட்டி தேர்ட்டி மாமா தாண்டா நான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க 2 பேருமே. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. இப்போது டே தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறாரு. பார்த்தா ஜங்குக்கு வந்து டேவோட ஹேண்ட்ஸில் தான் படுத்திருக்காரு. டே அதை பார்த்துட்டு, தூங்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கான், ஆனால் எழுந்துட்டானா லபலபலன்னு பேசிகிட்டே இருப்பான். பொறுக்கி 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 தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டே ஜங்குக்கு சொல்கிறாரு. டே அதை பார்த்துட்டு, எழுந்துட்டியா நீ? எப்போயோ எழுந்துட்டேன். எப்போ? என்னை எழுந்து பொறுக்கின்னு சொன்னேன் அப்போவே. நான் ஒன்று சொல்லலை, நீ கையிலேருந்து எழுந்துரு. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் ஹெட்டை வந்து திருப்பிட்டு ஹேண்ட்ஸ் சைடு திருப்பிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஹேண்ட்ஸில் தான் போயிட்டு, சரி போண்டாட்டி காஃபி வேணும். சரி எழுந்துரு நீ, நான் எடுத்துகிட்டு வரேன். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெட் மேலே போய் படுத்துக்கிறாரு. இப்போ டே தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போயிட்டு காஃபி போடுறாரு. அதுக்கு முன்னாடி ஜங்குக்கு அம்மா வந்துட்டு, டே எழுந்துட்டியா? இருப்பா, என்ன பண்ணுறேன்? நான் பண்ணுறேன் அம்மா, நான் பண்ணுறேம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. இல்லைடா நான் பண்ணுறேன் அம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஐயோ ஜங்குக்கு தெரிஞ்சால் என்னை திட்டுவான். ஏன் தெரிஞ்சால் திட்டுவார்? அவருக்கு தான் காஃபியே போட போகிறேன். அவர் தான் கேட்டார் என்கிட்ட. அப்படியா, சரிப்பா நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டு தூரமாக போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போது டே தான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு போகிறாரு மேலே. ஜங்குக்கு பார்த்தா குப்புறப்படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ டே அதை பார்த்துட்டு, ஜங்கு எழுந்துருங்க, இந்தாங்க காஃபி. எடுத்துட்டு வந்துட்டியா, கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. வாங்கி அவரும் ஒரு 2-3 சிப் குடிச்சிட்டு, நீயா போட்ட? ஆமாம். ஏன்? இல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குடிச்சிட்ருக்காரு. இப்போ டே தான், சரி நீங்கள் குடிச்சிட்டு இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. இல்லை என்ன ஏவா? என்ன? கையில் இருக்க காஃபியை கீழே வச்சுட்டு டேவோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை சைட் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா எதுக்கு என் மூஞ்சை திருப்பி திருப்பி பார்க்குறீங்க? இல்லை பார்த்தேன் மார்னிங்கே மூஞ்சில் முடிச்சா ஏதாச்சும் நல்லது நடக்குதானு. சரி விடுங்க, எங்கே போகிறதுக்குள்ளே? வேற என்ன பார்த்துட்டிங்களா? பார்த்தா மட்டும் போதுமா? வேற அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஃபோர்ஹெட்டில் தான் போயிட்டு, இப்போது நோஸில், இப்போது லிப்ஸுக்கு மேலே, இப்போது லிப்ஸுக்கு கீழே. போ. சரி அப்படின்ட்டு போகிறாரு. ஜங்குக் தான் இப்போது அந்த காஃபி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே கீழே தான் வராரு. கீழே வந்து பார்த்தா அவங்க அம்மா உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு, ஏம்மா நீ காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டி கப்பை வந்து ஷிங்கில் போட்டு பேசிகிட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், நீ தான் கேட்டேன்னு சொன்னான் அவன், நான் எதுவும் சொல்லலடா, நான் போடுறேன்னு ரொம்ப நேரம் அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். இனிமேல் நீங்கள் தான் போடுறீங்க, அவனை தான் வேலை அங்கே விட்டீங்க, அவ்வளோதான். சரிடா டே, ரொம்ப பண்ணாதடா உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா. போங்க, என் பொண்டாட்டி எனக்கு எப்போவுமே தங்கம் தான்.
ஆ சரிடா சரிடா டே, இதுக்கு தனியாக மேட்ஸ் வச்சுக்க வேண்டியதானே? நான் தான் உன் மேடா? ஆ நம்ம மேட் சமைக்கிறதுலாம் ஒன்றும் நல்லா இருக்காதுமா. அதே மாதிரி எனக்கு வேறு யாரும் சமைச்சா பிடிக்காது உன்னை தவிர. நீயே பண்ணுமா எல்லாம். வேணா வெசல் வாஷ்க்கு மேட்ஸ் வச்சுக்கோ, நான் சொல்லி வைக்கிறேன். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன் அதையும். நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. இல்லைம்மா, டே போயிருக்கான், நான் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க கீழே. இப்போது டே தான் அழகாக ரெடியாகி கீழே வராரு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காரு இன்னைக்கு. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு என்ன அழகாக இருக்கான். டே சொல்லு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட வராரு. டே வந்துட்டு என்னாச்சு? என்ன இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சொல்கிறா, ஏன் அழகாக இருக்கா? இல்லை, அப்பா வரேன்னாரு பார்க்க. ஓ அப்படியா, சரி சரி ஓகே. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எழுந்து போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரோ. கீழே ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்காக எல்லா டிஃபனும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது டே தான் எல்லாமே சர்வ் பண்ணுறாரு டேபிளில். ஜங்குக்கு வந்து உட்காந்துட்டு, பொண்டாட்டி சாப்பிடலாவா? இல்லை ஜங்குக், உனக்கு பரிமாறிட்டு சாப்பிட்றேன். டே உட்காருடா. இல்லை உங்களுக்கு உட்காருன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவர் பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும். இன்னும் அவர்கிட்ட க்ளோஸாக வச்சுட்டு டே வந்து உட்கார சொல்கிறாரு அந்த சேரில். டேவும் போய் உட்காந்துட்டு, அத்தை இருட்டி நான் போடுறேன், நீ உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. இப்போது 2 பேருக்கும் எல்லா ஃபுட்டும் பரிமாறிடுறாங்க. இப்போது ஜங்குக்கோட லெஃப்ட் சைடு தான் டே உட்காந்துருப்பார். இப்போது ஜங்குக்கோட கை சும்மா இல்லாமல் டேவோட டைஸை போயிட்டு ஸ்குவீஸ் பண்ணிகிட்ருக்காரு. டே அதை பார்த்துட்டு, என்ன ஜங்கு? நான் சாப்பிடு. சாப்பிட்றேன், நீங்கள் கையை எடுங்க. ஏன் கை வைக்கக்கூடாதா? அத்தை இருக்காங்க, கையிட. அவங்க இருக்குதா பிரச்சனையா? ஆமாம். என்னடா இங்கேருந்து போகணுமா? என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க? நீயும் கொஞ்சம் சாப்பிடுமான்னு சொன்னம்மா. ஒன்றும் வேணாம் எனக்கு, பொண்டாட்டி நீங்கள் பார்த்துக்கோ, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க. டே அதை பார்த்துட்டு, ஜங்கு அறிவே இல்லையா அவங்களுக்கு? பாரு, அவங்க தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அவ்வளோ. என்ன நினச்சா என்னடா, என் ஒய்ஃப்டா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, கையெடு ஃபஸ்ட்டு, கையெடு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி உட்காராரு. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, ரொம்ப தாண்டா ரொம்ப மின்னிக்காத. இங்கே பாரு ஜங்கு, என்ன மின்னிக்கின்ற? என்னை பார்த்தா மினிக்கு மாதிரியா தெரியுது? ஆமாண்டா என் மினிக்கி. போடா. இது போடாவா? இங்கே வா. வரமாட்டேன், நீ அடிப்பேன். பாவி, உன் மேலே என் கை பட்டதே கிடையாதுடா. நேற்று கூட என் கையை எவ்வளோ க்ரிப்பாக நீங்கள் பிடிச்சிங்க, இங்கே பாருங்கள் ரெட் ஆகிடுச்சு. ஐயோ சாரிடா, காட்டு என் செல்லத்தோட கையை. அச்சோ ஒன்றும் இல்லை. கையிட. நீ ஏதாவது பண்ணிகிட்டே இருப்ப, நீ முதல்ல சாப்பிட்டு கிளம்பு. என்னது கிளம்பா? என் மாமனார் வராரு, நான் ஏன்டா கிளம்பணும்? என் மாமனார்கிட்ட பேசிட்டு போவேணா? என்னது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. ஓ அப்போது ஏதோ சீக்ரெட் பேச போகிறேன் அப்படி தானே? எங்கள் அப்பா கிட்டே என்ன பேசினா உனக்கு என்ன ஜங்கு? ஓ ஓகே அப்போது என்னை பற்றி ஏதோ வத்தி வைக்க போகிறேன் அதானே? வத்தியும் வைக்க மாட்டேன், குத்தியும் வைக்க மாட்டேன். நான் எங்கள் அப்பாவை பார்த்து 2 நாள் ஆச்சுல, அதான். ஓ 2 நாள் பிரிஞ்சிருக்க முடியல, வருஷ கணக்கில் என் கூட இருக்கணும், அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறேன்? அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், அதையும் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். சரி அதை தண்ணி மட்டும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடிச்சிட்ருக்காரு. இப்போது கரெக்டாக டேயோட அப்பா தான் உள்ளே வராரு. டே அதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடு கூட விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க அப்பா கையில் இருக்க பேக் வாங்கிட்டு, அப்பா எப்பப்பா வாங்க உள்ளே வாங்க, வந்து உட்காருங்க, இருங்க நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்காக. டே இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம். சரி மாப்பிள்ளைங்க அங்கே உட்காந்துருக்காரு. ஏன்? ஒன்றும் இல்லை, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீ போ. என்னப்பா? ஒன்றும் இல்லை, போடா. சரிப்பா. ஜங்கு உங்ககிட்ட பேசணுமா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. ஸோ அந்த பிளேட்டை அங்கேயே வச்சுட்டு, நீ இதெல்லாம் எடுக்காத, நீ சாப்பிட்டு அப்பாவுக்கு ஏதாவது ஜூஸ் எதாவது எடுத்துருவா, ஓகே? சரி ஜங்கு,
எல்லாம் இரு. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கூப்பிட்டு ஜங்குக்கு இந்த வேலைலாம் செய்ய சொல்கிறான் அவங்க அம்மாவை. ஸோ ஜங்குக்கோட அம்மாவும் வந்து பார்த்துட்டு கிரேட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போது டேவோட அப்பா தான் சோஃபாவில் உட்காந்துட்டு ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. சரி, என்ன ஆச்சு? அதுவா, இப்போது டே வந்து பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு, டே நீ மேலே போ. எதுக்கு? மேலே போ, நாங்கள் கொஞ்சம் பேசணும். அப்பா, டே நாங்கள் பேசிட்டு உன்னை கூப்பிட்றோம், போயிட்டு வா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போகிறாரு. இப்போது ஜங்குக்கும் டேவோட அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போது டே அது தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கான். அவங்க பேசுகிறதுலாம் எதுவுமே கேட்கல. ரொம்ப சீரியஸாக இருக்குது ரெண்டு பேரும் ஃபேஸுமே. என்னமோ நடக்குது, என்னன்னு தான் தெரியலை இவங்களுக்குள்ள. இதை தெரிஞ்சே ஆகணும் டே, இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு டே இந்த சைடு நின்றுட்டுருக்காரு. இப்போது டேவை தான் கூப்பிட்றாங்க. டே கீழே வந்துட்டு அப்பா ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? நான் செஞ்சு தரேன். ஹே டே, எனக்கு எதுவும் வேணாம். இவங்க இப்போ தான் ஜூஸ் கொடுத்தாங்க, எனக்கு அதுவே போதும். ஓ சரிப்பா. அப்புறம் அம்மா அம்மா நல்லா இருக்காங்க. உன்னை கேட்டதாக சொன்னாங்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்படியா? நான் பார்த்து பார்க்குறேன்ப்பா ஒரு நாள். நான் பார்த்துக்கிறேன் டே, நீ ஜஸ்ட் அவளுக்கு கால் பண்ணி மட்டும் பேசு. சரிப்பா. சரி. அப்போது ஜங்குக்கு தான் திரும்பி பார்க்குறான் டே. பார்த்துட்டு சரிங்க மாமா, நம்ம அப்புறம் அதெல்லாம் பேசிக்கலாம். ஓகே? ஓகேப்பா. சரி, நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாட்டையும் சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போது டே தான் வாசல்னு நின்று அவங்க அப்பா போகிறதே பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கு பின்னாடி வந்துட்டு பேக்கப் பண்ணிட்டு, ஹே என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜங்குக், நான் ஒன்று கேட்கலாமா உங்ககிட்ட? கேளுமா. அது வந்து என்ன பேசிக்கிட்டீங்க நீங்களும் என் அப்பாவும்? அது ஒன்றும் இல்லை டே, எதுக்கு அதெல்லாம்? இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் சீரியஸாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதான். சும்மா பிஸ்னஸ் விஷயந்தான், அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைல்ல, ஷோர் தானே? ஷோர்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஜங்குக். இப்போது ஜங்குக்கும் வேலைக்கு போயிட்டாரு. ஈவினிங் போல் ஆகுது. இப்போது டேக்கு தான் டேவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணிவிட்டு, டே மச்சான் எவ்வளோ வாட்டி சொன்னோம் வா வான்னு, ஏன்டா வரலாம்? டே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுடா, என் ஹஸ்பண்ட் விடமாட்டுறாரு. இதுக்கு தாண்டா சொன்னோம் மேரேஜ் கீரேஜ்லாம் பண்ணாதுன்னு, கெட்டியா தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. இப்போது டேக்கு தான் என்ன, இப்போது நான் அவர் பேச்சு தானே கேட்டாகணும். என்ன டே, பழைய ஜென்ரேஷனில் இருக்க போல், வாடா தாண்டி. உன் இஷ்டம் போல் தான் நீ இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும். வா நீ ஃபஸ்ட்டு வெளியே, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தா இப்படி தான் ஆகிடுவேன். என்னடா சொல்கிறீங்க? ஆமாம் பின்ன, நீ வெளியே இருந்து வா, அப்போ தான் உனக்கு எல்லாம் தெரியும். இல்லை, நான் வரமாட்டேன். அவருக்கு தெரிஞ்சா என்ன அவ்வளோதான். ஓ என்ன பண்ணுறோம்? வாடா, நாங்கள் பார்த்துக்குறோம். நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன், வா. முடிஞ்சா வாட்டி, இல்லை இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்கலாம். என்னடா பேசுகிறீங்க? இதுக்காகலாமா ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணுவீங்க? பின்ன என்னடா தைரியமே இல்லாமல் அப்புறம் ஏதாவது சொல்கிற போகிறேன். என்ன இப்போ, என்ன உங்களுக்கு என்ன ஆள் தேவைப்படுதா? இப்போது ஆள் ஒரு ஆள் கம்மியாக இருக்கா என்ன? என்னடா கண்டுபிடிச்சிட்டான்? எனக்கு நல்லா தெரியும்டா உங்களை பற்றி. ஜிமின் அப்போவே சொன்னான், நான் வரல, அவன் வராதனால தான் என்னை கூப்பிட்றீங்க. நான் வரமாட்டேன் ஜிமின் இல்லாமல். அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் பேச்சை நான் மீற மாட்டேன், அவ்வளோதான். டே இப்படியே மங்குடி மாரி ஆகிடாத. வீட்டில் இருந்தே கொஞ்சமாவது வெளியே வா, நாங்கள் கூப்பிட்றோன்னு இல்லை, நீயாவது கொஞ்சம் வெளியே போ தனியாகவாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது டேக்கு இதெல்லாம் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் ஆக போகுது. ஆனால் ஏதோ ரொம்ப வருஷம் வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கா மாதிரி, வெளியே போகாத மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க அப்பாகிட்ட கூட ஒரு நிமிஷம் தனியாக பேச முடியல. இப்போது இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருக்காரு டே. 2 நாள்லேயே இவ்வளோ கஷ்டமா, இன்னும் எத்தனை வருஷண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக புக்ஸ் தான் இருக்குது ஒரு ரூம்குள்ளே. அங்கே போயிட்டு ஒரு புக்காக எடுத்து பார்த்துட்ருக்காரு. அதுலேருந்து ஒரு புக்கை எடுத்து படிச்சிட்ருக்காரு அவர். இப்போது கரெக்டாக ஜங்குக்கு வராரு வீட்டுக்கு. டேயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வராரு. ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு, என்னடா வந்த உடனே பொண்டாட்டி பேர் ஏலம் விட ஆரம்பிச்சிட்டியா? பார்க்கணுமா அவனை? எங்கம்மா அவனா? அந்த லைப்ரரி ரூம் வச்சுருப்பல நீ,
அங்கே இருக்கான். ஓ ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கே போகிறாரு. இப்போது டே தான் ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது அந்த புக்குலேருந்து ஒரு ஃபோட்டோ கிடைக்கிது அவருக்கு. அதை எடுத்து பார்க்குறாரு. அதை எடுத்து பார்த்த உடனே கண்ணெல்லாம் அப்படியே ஒய்டாகுது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னா, இது நம்ம அப்பால, நம்ம அப்பாவோட சின்ன வயசு ஃபோட்டோவில் இது எப்படி, அது கூட ஒரு பொண்ணு. என்னால் நம்ப முடியல. இது எடிட்டிங் மாதிரி கூட தெரியலையே பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போது அந்த ரூம் பக்கம் யாரோ வர சவுண்ட் கேட்குது. ஸோ இப்போது டே தான் அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு வேறு புக்கை எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து அவர் பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு. இப்போது ஜங்குக்குள்ளே வரும்போது, டே என்ன பண்ணுறீங்க? இல்லை போர் அடிக்குதுன்னு புக்ஸ் படிக்கலான்னு. ஓ ஓகே சரி வா, உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கீழே போனால் பெரிய பொக்கே ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக, அது ஒரு மாதிரி பேபி ரோஸ் சொல்லுவாங்களே அந்த கலரில் இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. டே அதை பார்த்துட்டு ஜங்கு, என்னது இது, அழகாக இருக்குது ஃப்ளவர்ஸ். உனக்கு தான். எப்படி இருக்கு? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. வாவ், எங்கே எங்கே வாங்கினீங்க? கடையில் தான்டா வாங்குவாங்க, வேறு எங்கே? எப்படி இருக்கு? எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வந்தது. உன்னோட அழகான ஃப்ளவர் என் வீட்டில் இருக்குடா அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஃப்ளவரை வாங்கினேன். ஏன்னா ஃப்ளவர்ஸ் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் பார்த்து பேசிகிட்டு இருக்கான் ஜங்கு. டே பார்த்துட்டு, ஜங்கு என்ன பேசுகிற நீ? எனிவேஸ் ஃப்ளவர்ஸ் நல்லாயிருக்கு, தேங்க்யூ. எனக்கு புரியல, பொக்கே கொடுத்தா யாராவது தேங்க்யூ சொல்லுவாங்களா என்ன? வேறு என்ன சொல்லுவாங்க? நான் வேறு ஏதோ சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நெக்கெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு நிற்கிறாரு. டே அதை பார்த்துட்டு, என்ன சொல்ல வர, சொல்லு ஜங்கு. ஐ லவ் யூ டே. என்னது? டே நீ என் பொண்டாட்டிடா, பொண்டாட்டிக்கிட்ட தானே லவ் யூ சொன்னேன், அதுக்கே ஷாக் ஆகிற? அதுக்கு இல்லை, எனக்கு ஷையாக இருக்கு, போ ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுத்துகிட்டு மேலே போகிறாரு. ஓகேடா, இதோட இந்த பார்ட் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போடுறேன். எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஸோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, ஸோ நான் என்னோடய பழைய இன்ஸ்டா ஐடி வந்து இந்த ஹேக் ஆகிடுச்சு. ஸோ நான் நியூவாக ஒரு நிறைய ஷோ போட்டுகிட்டே இருக்கேன் நான். இந்த ஷோவை தடுக்கணும். ஓகே, பழைய இன்ஸ்டா ஐடி வந்து இந்த ஹேக் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் நியூவாக ஒரு இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் இருக்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2-3 அன்கட் சீன்லாம் போட்டிருக்கேன், போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சோன் போடுறேன் நெக்ஸ்ட் பார்ட். ஓகே காய்ஸ், பாய். சராங்கியாமி, டாட்டா.